தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மேலவீதி கல்கி அக்ரஹாரம் தெற்கு வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் சிறப்புடைய செந்தமிழ் நாட்டில் பூலோக கைலாயம் என்று அழைக்கக்கூடிய திருவையாற்றில் ஸ்ரீ அறமலர்த்த நாயகியுடனாகிய ஸ்ரீ ஐயாரப்பர் ஆலயத்திற்கு தென்மேற்கு திசையில் மேலவீதி கல்கி அக்ரஹாரம் தெற்கு வீதி சந்திப்பில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் பல அன்பர்களின் உதவினாலும் புனரமைக்கப்பட்டு ஐவர்ணங்கள் தீட்டி புதியதாக பாலமுருகன் மற்றும் பாலசாஸ்தா சன்னதிகள் அமைத்து திருப்பணிகள் முழுமையாக நிறைவுற்று இறைவன் அருளாலும் நிகழும் விசுவாச வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி 14ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 7:30 மணிக்கு மேல் 8:15 மணிக்குள் கன்னியா லக்னத்தில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளின் அருளாசியுடன் திரு முன்னிலையிலும் ஆகம முறைப்படி ஸ்ரீ செல்வ விநாயக ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகத்திற்கு முன்னிட்டு கடந்த 11ஆம் தேதி மாலை விநாயகர் வழிபாடு, 12ஆம் தேதி காலை கணபதி ஹோமம் மற்றும் பூர்வாங்க பூஜைகள், பூர்ணாகுதி தீபாராதனை, மாலை தீர்த்தம் திருவையாறு திருமஞ்சன வீதி காவேரி ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பெற்றன. கஜ பூஜை, மாலை அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்பாலங்காரம், கலாக்ஷணம், முதற்கால யாகசாலை பூஜை துவக்கம், ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாராதனை, பிரசாதம் போன்றவற்றை வழங்கப்பட்டன. 13ஆம் தேதி காலையில் 8 மணி அளவிலே விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவசனம், விசேஷ சந்தியாக பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாராதனை, மாலையில் விநாயகர் வழிபாடு, புண்ணியாவசனம், விசேஷ சந்தியாக பூஜைகள், ஹோமங்கள், பிரம்மச்சாரி சுகன்ய சுமங்கலி தம்பதி பூஜைகள், பூர்ணாகுதி, தீபாராதனை நடைபெற்றது. 14ஆம் தேதி காலையில் 5:15 மணி அளவிலே மங்கள இசை தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை ஆரம்பித்து கோபூஜை, பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், 7 மணி அளவில் தத்துவார்ச்சனை, ஸ்பர்ஷாகுதி, பூர்ணாகுதி, தீபாராதனை, காலை 8 மணியிலேயே யதார்த்தனம், கடங்கள் புறப்பாடு, மேல தாளங்கள், வேத பாராயணங்கள் மூலம் கடம் புறப்பாடாகி முன்னதாக வேதங்கள் முழங்க பூர்ணாவதி, மகா தீபாராதனையும் நடைபெற்றன. கடம் புறப்பாடாகி சிவகானங்கள், வாத்தியங்கள், மேலதாளங்கள், வேத பாராயணங்களுடன் ஊர்வலமாக சென்று மூலவருக்கும் முதல்வதாக விமானத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்தேறின. பின்னர் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்று அன்னதானமும் வழங்கப்பட்டன. யாகசாலை பூஜை நேரங்களில் வேத பாராயணமும் திருமுறையும் பாராயணமும் நாதஸ்வர கச்சேரிகளும் இனிதே நடந்தேறின. அறுசுவை உணவுகளையும் மேலவீதி நண்பர்கள், அக்காசாலை பிள்ளையார் மகளிர் குழுவினர் மற்றும் பக்தர்கள் ஒன்று கூடி சிறப்பாக அன்னதானத்தையும் வழங்கினார்கள். கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனம், திருவையாறு தேவஸ்தான கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சொக்கலிங்க தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஜாலி ரோவர்ஸ் கிளப்பினுடைய நிர்வாகிகள், பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். யாகசால பூஜையை பிரதிஷ்டா பூபதி டி.கே. பாலாமணி சிவாச்சாரியார், டி.கே.பி. கணேச ஜீவாச்சாரியார், சங்கர் சிவாச்சாரியார், சுரேஷ் சிவாச்சாரியார், ஆலய குருக்கள் பாலாஜி வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள். உபயதாரர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர்
கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தார்கள். கண்டுகளித்து இறைவனை அருளை பெற்று சென்றார்கள். வெள்ளிக்கிழமை மாலையிலே விநாயக பெருமானை ஆலயத்திலிருந்து கலையிறக்கி அந்த உயிரோட்டத்தோடு கூடிய கலசத்தை யாழ்ப்பாளையை கொண்டு அமர்த்தி 4 கால பூஜைகள் நிறைவாக ஹோமங்கள் இவைகளெல்லாம் செய்திருக்கின்றோம். இந்த 4 காலங்கள் பூஜை செய்த அருள் சக்திகளை எல்லாம் தர்ப்பக்கை வாயிலாக தொடர்புகள் ஏற்படுத்தி யாகசாலைக்கும் ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் தர்ப்பக்கை வாயிலாக தொடர்புகள் ஏற்படுத்தி அதன் மூலமாக இங்கு பூஜை செய்த சக்திகளை எல்லாம் 3 பிரிவுகளாக கொண்டு சேர்ப்பார்கள். அதற்கு ஸ்பெஷலா புத்தி என்று பெயர். அந்த பூஜையானது இப்போது நடைபெற இருக்கின்றது. அதில் முதல் பிரிவுக்குரிய பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாபுதி நடைபெற இருக்கின்றது. பிரதானாச்சாரியா சங்கல்பம் குர்யாதே பிரத்விதானம் சர்வோகம் மத்வா மனோபத்யே சப்தன்யாம் சுபவிதௌ அஸ்ரே ஓம் க்ரீம் வல்லபாம்பிகாலே ஸ்வாஹா ஓம் ஓம் ஈசானமூர்த்தாய ஸ்வாஹா பிரதானே பூர்வே ச ஓம் கேம் பத்ரபத்ராய ஸ்வாஹா பிரதானே ரக்ஷணே ச ஓம் கம் மகோரகஜாய ஸ்வாஹா பிரதானே உத்தரே ச ஓம் கேம் பாவனேக்ஷாய ஸ்வாஹா பிரதானே வஸ்மே ச ஓம் கம் சத்யோஜானமுக்தே ஸ்வாஹா பிரதான ஸ்வாஹா பிரதான குண்டஸ்ய வாயம் விதலே பத்சமகுண்டே ச ஓம் கை கவச்சாய ஸ்வாஹா பிரதானே சதுர்தக்ஷோ ஓம் ஹஸ்திராய ஸ்வாஹா இது தர்ப்பணம் அததீபனம் ஓம் ஹூம் க்ளாம் க்ளூம் கம் ஹூம் கணபதயே ஹும் ஃபட் ஓம் கும் சோம் கும் ஓம் ஹூம் க்ரீம் கும் பலவாசக்தி ஹும் ஃபட் ஓம் காம் கும் ஹிருதயாய ஹும் ஃபட் பிரதானே ரக்ஷணே ச ஓம் கும் கீம் கும் சரசே ஹும் ஃபட் பிரதானே உத்தரே ச ஓம் கும் சிகாரி ஹும் ஃபட் பிரதானே வஸ்மே ச ஓம் கும் கைம் கும் கவச்சாய ஹும் ஃபட் பிரதானே ஓம் கும் நேத்ரேभ्यो ஹும் ஃபட் பிரதானே ஓம் கும் அஹம் அஸ்திராய ஹும் ஃபட் இதே கத்வா முகாந்த பூர்ணாம்பிதாஜ ஓம் க்ளாம் லோம் கம் கணபதயே ஓஷடே ऋत्विजानां तत्तन्मन्त्रेण हुत्वा तवे चत्वारि आहुतिं हुत्वा ओम व्योमव्यापिने योगरूपाय सर्वव्यापिने शिवाय अनन्ताय अनाथाय अनाश्रिताय ध्रुवाय शाश्वताय योगपीठ संस्थिताय नित्ययोगिने ज्ञानाधाराय ओम नमः शिवाय सर्वप्रभवे शिवाय ईशानमूर्धाय तत्प्रभवक्ताय अघोरकृतयाय वामदेवगुह्याय सद्योजातमूर्धये ओम नमो नमः गुह्याय गोत्रे अनियनाय सर्वात्मने महेश्वर महादेव सद्भावेश्वर महादेवः योगा भव भवोद्भव सर्वभूत सुखम सद सर्वसानिध्यकर ब्रह्मविष्णुरुद्रभर अनर्चित साक्षी साक्षिन् तिरुतिरु पतंग पिंग ज्ञान शब्द सूक्ष्म शिव सर्वद ओम नमो नमः शिवाय ओम नमो नमः ओम दद्यादे ओम ग्लाम लोम गं गणपतये ओषडे ऋत्विजानां तन्मन्त्रेण हुत्वा पुनः संपूज्य ओम प्रदाने आकाशमूर्त्या सनातनमा आकाशमूर्तिं आकाशमूर्तये नमः अधिपतये ओम गं गणपतये नमः पूर्वे वायुमूर्त्या सनातनमा वायुमूर्तिं वायुमूर्तये नमः अधिपतये महेश्वराय नमः दक्षिणे ओम गं मन्यमूर्त्या सनातनमा मन्यमूर्तिं मन्यमूर्तये नमः मणिमूर्त्याधिपतिं रुद्राय नमः धनमूर्त्या सनातनमा धनमूर्तिं धनमूर्तये नमः धनमूर्त्याधिपतिं विष्णवे नमः पृथ्वीमूर्त्या सनातनमा पृथ्वीमूर्तिं पृथ्वीमूर्तये नमः श्रीमूर्त्याधिपतिं ब्रह्मणे नमः आहुतिं गत्वा प्रदाने आकाशमूर्तये स्वाहा अधिपतये गणपतये स्वाहा पूर्वे वायुमूर्तये स्वाहा अधिपतये महेश्वराय स्वाहा मणिमूर्तये स्वाहा ओम मणिमूर्तये स्वाहा अधिपतये रुद्राय स्वाहा रुद्राय स्वाहा
தெரியல வரைக்கும் பாருங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் எந்திரிச்சிங்க. மாவட்டங்கள்
நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாம் வசிக்கின்ற இடம், அந்த யாகசாலை, ஆலயம், இது போன்று இறைவன் சுத்தம் பெற வேண்டும். அடுத்தது என்ன? நாம் அந்த இறைவனுக்கு உபயோகப்படுத்துறோம் பாருங்க பொருட்கள், அந்த பாத்திரங்கள், அதிலே அந்த யாகத்திலே இருக்கின்ற अज्ञामरी धनमूर्तिभ्यो नमः विष्णुभ्यो नमः अस्मकुण्डे ओंकार पृथ्वीमूर्तिभ्यो नमः ब्रह्माभ्यो नमः संपूज्य आमुलिं कृत्वा प्रदाने ओंकार आत्मत्व विद्यारत्ताभ्यां स्वाहा ओंकार ब्रह्मविष्णुभ्यां स्वाहा पीडात्तमत्वद्विद्यारत्ताभ्यां स्वाहा ओंकार ब्राह्मीविष्णुभ्यां स्वाहा ओंकार विद्यारत्ताय नमः अधिपतये विष्णुवासराज नमः विष्णुमूर्तये नमः पीडात्म विद्यारत्ताय नमः अधिपादि ओं क्रीं वैष्णव्यासराज नमः विष्णवे मूर्तये नमः वैष्णवे नमः ओंकार पुरुषा देवधवेमं गत्वा திருச்சிற்றம்பலத்தில் அள்ளித்தர ஓடி வருவான் அந்த கணபதி. திருச்சிற்றம்பலம். भुवनाभिभ्यां स्वाहा ओं क्रीं वैष्णवे रौद्रिभ्यां स्वाहा आकाशमूर्तिभ्यां स्वाहा गणपतिभ्यां स्वाहा पूर्वे वायुमूर्तिभ्यां स्वाहा ओंघा ईश्वराभ्यां स्वाहा दक्षिणे वन्यमूर्तिभ्यां स्वाहा रुद्राभ्यां स्वाहा उत्तरे जनमूर्तिभ्यां स्वाहा ओंघा विष्णुमाभ्यां स्वाहा पश्चिमे पृथ्वीमूर्तिभ्यां स्वाहा ब्रह्माभ्यां स्वाहा प्रदाने पीडार्थं शिवदत्ताधिपादि रौद्रियासराजमा रौद्रीमूर्ति नमः रौद्री नमः शुद्धविद्यातत्वाय नमः संपराज नमः ईश्वरतत्वाय नमः सदातत्वाय नमः ब्रह्मणे नमः शक्तितत्वाय नमः शक्तिमती ஆலயத்திலே கொண்டு அந்த ருத்ரபாகத்தினுடைய பூஜைகள் செய்து நிறைவுற்றவுடன் அங்கிருந்து கோம பொருட்கள் எல்லாம் மங்கள வாத்தியங்களோடு எடுத்து வர இருக்கின்றார்கள். விழா குழுவினர்களும் பக்த கோடிகளும் ஆலயத்திற்கு சென்று இந்த ஸ்பெருசாகதி பூஜையினுடைய நிறை பூஜையை கண்டுகளித்து உடன் திரவியாபதியை எடுத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ओम यो रुद्रो अग्न्यो यो अप्सजमोषधीजो सकलवत् तस्मै रुद्राय नमो अस्तु तत्पुरुषाय विद्महे महादेवाय तन्नो रुद्रः प्रचोदयात् शिवदत्त्वादिपदये रुद्राय स्वाहा वीराकं रौद्री स्वाहा போட்டா